எனக்கு மஞ்சள் கலர்னா உசுரு. அப்போ உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுன்னு சொல்லு. மை வைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், அவளால லைஃப் ஆகிடுச்சு கலர்ஃபுல். மை வைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், அவளால லைஃப் ஆகிடுச்சு கலர்ஃபுல். தோழர்களுக்கு வணக்கம். தோழர்கள்னு சொல்லலாமான்னு தெரியல. இப்போ தோழர்கள்னால் தீவிரவாதின்னு அர்த்தம். ஆனால் இப்போ சொல்லலாம். தோழர்களுக்கு வணக்கம். இந்த படத்தோட இயக்குனர் மோகன் எனக்கு நெருக்கமான அண்ணன். அவர் பருத்தி வீரனில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டைம்லேருந்தே அவரை நல்லா தெரியும். தான் நம்புகிற சினிமாவுக்காக, நல்ல சினிமாவுக்காக அவர் சந்தித்த போராட்டங்கள், இந்த செகண்ட் வரைக்கும் சந்திக்கிற போராட்டங்கள் எனக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் நான் பார்த்துட்டேன். ஆர்ட்டுங்கிறது ஒரு பைத்தியகாரத்தனம் தான், கலைஞ்சி கிடக்கணும், அதுதான் ஆர்ட்டு. கொஞ்சம் பைத்தியகாரத்தனம் இருந்தால் தான் அது படைப்பு. ரொம்ப ரூல்ஸோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் அது ஸ்போர்ட்டு. அது இப்போ இந்த படம் ஒரு கொஞ்சம் பைத்தியகாரத்தனம் பண்ண படம், அதனால நல்ல படம். பாரதியிலேருந்து பஷீர்லேருந்து குரோசவா வரைக்கும் பைத்தியக்காரங்க தான். ஸோ அப்படி இந்த படம் ஒரு அழகான பைத்தியக்காரத்தனம், ரொம்ப புது அனுபவமாக இருக்கும். சமகாலத்தில் இந்திய சினிமாவில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய புதிய புதிய முயற்சிகளில் இது ஒரு முக்கியமான முயற்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் குடும்பங்களுக்கான படம். இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கிறது. ரொம்ப நல்ல படம். நிச்சயமாக இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். அப்புறம் இமான் சார், யுகபாரதி அண்ணா கூட்டணி தமிழ்நாட்டில் நிஜமாகவே மெஜாரிட்டியோடு இருக்கிற ஒரே கூட்டணி இவங்களோட கூட்டணி தான். பிரேக்கிங் நியூஸ் இல்லாத தமிழகத்தில் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தோட மூலக்கதை ஜேபி சாணக்கியா. அவர் மஞ்சள் நீலம் சிகப்புன்னு சொல்லிட்டு தீரா நதியில் இந்த சிறுகதை வந்திருந்தது. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த சிறுகதையை நான் படிச்சிருக்கேன். ஜேபி சாணக்கியோட தொடர்ந்து அவருடைய சிறுகதைகள் நான் படிச்சுட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுத்தாளர் அவர். அந்த வகையில் அந்த சிறுகதை நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு டிவியில், கலைஞர் டிவியில் இந்த ஷார்ட் ஃபிலிமில் நான் பார்த்துட்டு செம்ம இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நான் படித்த அந்த சிறுகதையை வேற ஒரு மொழியில் அவர் சொல்லியிருந்தார். அந்த ஷார்ட் ஃபிலிமில் சென்ட்ராயனுடைய ஒர்க் செம்ம சூப்பராக இருந்தது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக அந்த ஷார்ட் ஸ்டோரி அப்புறம் ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த சிறுகதையை வேறு மாதிரி சொன்ன அந்த இருந்ததில்ல, அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது திரைப்படமாக எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா ஜேபி சாணக்கியா என்கிட்ட சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அந்த டைரக்டர் அந்த படமாக எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அது படமாக பார்க்குறப்பவும் அதே அளவான ஃபீல் இருந்தது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் நம்ம பார்க்குறப்போ எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுத்ததோ அதே தான் திரைப்படமாக மாறுறப்போ. ஏன்னா சிறுகதை நாவல் வடிவில் மாறுறப்போ நிறைய சிக்கல் இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம் திரைப்படமாக மாறுறப்பவும் நிறைய சிக்கல் இருக்கும். அந்த சிக்கல் இல்லாமல் அது எளிமையாக இந்த மாய யதார்த்தவாதத்தை நம்மளால் புரிஞ்சக்கூடிய அளவுக்கு, ரிலேட் பண்ணுற அளவுக்கான ஒரு சினிமாவாக அது இருந்தது. நிச்சயமாக மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்போ அந்த என்ன சொல்கிறது, அந்த உணர்வை அவங்களால புரிஞ்சிக்க முடியும், ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மார்க்கஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கேப்ரியல் அவரை. ஏன்னா அவருடைய அந்த மாய யதார்த்தவாதம் அவருடைய நாவலும் சரி, சிறுகதையிலும் சரி, வெளிச்சம் என்பது தண்ணீர் மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதை. நான் படித்த மறண்டு போன ஒரு சிறுகதை. அது ரவிக்குமார் தான் தமிழில் மொழிபெயர்த்திருந்தார், எழுத்தாளர் ரவிக்குமார். அந்த சிறுகதையில் வெளிச்சம் தண்ணின்னு சொல்லிடுவார். அந்த குழந்தைங்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க வீட்டில் லைட்டை போட்டதுக்கப்புறம் அது தண்ணி மாதிரி ஃபீல் பண்ணி அந்த பசங்க நீந்த ஆரம்பிச்சிருவானுங்க அந்த வீட்டுக்குள்ளே. அந்த மாதிரி தான் இந்த ட்ரெய்லரில் கூட ஒரு ஷார்ட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த நிறைய மஞ்சள் கலர் டிக்கெட்டில் 2 பேர் நீந்துற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு அவர் அந்த மாய யதார்த்தவாதத்தை உலகத்துக்குள்ளே நுழைஞ்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா நானும் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், ஆக்சுவலி பண்ணி முடிச்சு வச்சுருக்கேன். மேஜிக்கல் ரியலிசம் சம்மந்தமாக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி என்னால் நிச்சயமாக அது பண்ணுவேன். என்னுடைய அடுத்த ஸ்கிரிப்டாக அது இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் அந்த வகையில் இந்த படம் இந்த மாதிரியான
புதிய முயற்சிகளுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருந்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸு எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்களால வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் பார்க்குறப்ப நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. மாக்கப்பாவில் இருந்து அவங்க நிக்கிலா இருந்து அப்புறம் சென்ராயன் இவங்க எல்லாருமே, ஏன்னா சென்ராயன்லாம் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்ப அவர் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியும். பொல்லாதவன் படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் தான் வந்து அவருக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. சின்ன சின்ன நம்மளுடைய முயற்சிகள் தான் வந்து இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்து, ஏன்னா இவங்க யாருமே எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தவங்க. இந்த மாதிரியான ஒரு டீம் வந்து திரும்ப வந்து ஒரு படமாக வந்து இங்கே வரப்போ அவங்களுக்கு நம்ம ஆதரவு நம்ம கொடுக்கணும். நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வெற்றி வந்து நிறைய பேருக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இமான் அண்ணாவுடைய மியூசிக் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். யுகபாரதியோட எழுத்தும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. திவாகர் ரொம்ப நல்லா பாடியிருக்கான், நல்லா இருந்தது அது. இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எஸ்பி மோகனை நான் மீட் பண்ணுறப்போ வந்து என்னென்னா படம் ரிலீஸ் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது, தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவருடைய கவலைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஆதரவு இந்த படத்துக்கு நிச்சயமாக தேவை. முக்கியமாக வந்து திரைப்பட ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே இந்த மாதிரியான முயற்சிகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து சோஷியல் மீடியா தான். அவங்க வந்து நிச்சயமாக அந்த படத்தை வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படம் வெற்றி அடையும் அப்படின்னு நம்புகிறேன். தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான படத்தை வந்து தயாரித்ததுக்கு அந்த டீம் வந்து வெற்றி பண்ணணும்னு நம்புகிறேன். மகிழ்ச்சி. முதல்ல எல்லோரும் டைரக்டர் வாழ்த்துனீங்க. என்ன கேட்டால் ஆக்சுவலாக ஒரு டைரக்டர் சார்பாக இந்த படத்தை ஒர்க் பண்ண மிச்சம் எல்லாருக்கும் தான் நன்றியும் வாழ்த்தும் சொல்லணும். ஏன்னா இது ஒரு மனுஷனோட கிரேசி ட்ரீம்னு சொல்லலாம். அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு மிச்சமாக ரிலேட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான கற்பனை, இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கற்பனை. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு கூட இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணி நடித்தது, சொன்ன மாதிரி ஆக்டர்ஸு, மிச்சம் எல்லா டெக்னீஷியன்ஸும் கூட ட்ராவல் பண்ணுறது ஒவ்வொரு டேரக்டரும் கிடைக்கிற வரப்பிரசாதம். இது ஆக்சுவலாக எவ்வளோ நிறைய டிஃப்ரென்சஸ் வந்திருக்கும், அதெல்லாம் மீறி இன்றைக்கி இந்த படம் வந்திருக்கு. இது ஒரு ஆக்சுவலாக ஒரு விஷன் வந்து அக்காம்ப்ளிஷ் ஆகிருக்குன்னா அது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு வந்து ஒரு மனுஷனோட ட்ரீம் விஷனாக இருக்கலாம், பட் ஆனால் செயல்படுத்தினதுக்கு இவங்களோட எல்லாரோடையும் ஜெனியூனான வேலை உள்ளே இருக்குது, ஆத்மார்த்தமான வேலை உள்ளே இருக்குது. அதுக்கு மஸ்மி மோகன் சார்பாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்தும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இது முதல் மேஜிக் மாய் யதார்த்தம்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இந்த படத்துக்கு அந்த தலைப்பு பொருந்தும். அதாவது இன்னொரு யதார்த்தத்தை நிறுவுறது. அதாவது நீங்கள் நம்ம டே டு டே நம்ம ஃபீல் பண்ணுற எமோஷன்ஸ் இருக்குல்ல, நம்ம பொறாமை ஆகட்டும், ஒரு அன்பாகட்டும், இந்த மாதிரி எமோஷன்ஸ் நம்ம யதார்த்த வாழ்க்கையை ஃபீல் பண்ணுறோம். பட் ஆனால் அந்த யதார்த்த சுற்றி இருக்கிற யதார்த்தமே ஃபுல்லாக உடச்சி மேஜிக் ஆக்கிட்டு அதே நேரத்தில் இந்த எமோஷன்ஸ் அவங்களுக்கு கன்வே பண்ணக்கூடிய ஒரு ஜானர் தான் மாய யதார்த்தங்கிறது. இது உண்மையாகவே தமிழில் ஒரு புது முயற்சி தான், முதல் முயற்சி. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணும்போது என்னென்னா அதில் நிறையா ப்ளஸ் இருக்கும், நிறைய மைனஸ் இருக்கும். மைனஸ் இந்த சென்ஸ் என்னென்னா மைனஸ் இல்லை, அதுதான் ஜம்ப் அடிக்கும் உங்களுக்கு, வாவ் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு அந்த ஜம்ப்பை நீங்கள் ரெடியாக வந்தீங்கன்னா அந்த ஜம்ப் இருக்காது. ஸோ இந்த மாதிரி படத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லை, இது இல்லை. ஸோ எடுத்தோம் ஓப்பனிங்னு ஒன்று இருக்காது. ஸோ முதல்ல சினிமா ஆர்வலர்கள் என்று நம்ம சினிமா ஆர்வமாக பார்க்கக்கூடியவங்க முதல்ல இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணணும். அவங்க மூலியமாக, அவங்க சொல்கிற வார்த்தை மூலியமாக இந்த படம் பெருசாக போகும் நம்புகிறேன். ஏன்னா இந்த படம் வந்து நான் முன்னாடி ப்ரொடியூசர்கிட்ட பார்க்கும்போது கூட சொன்னேன், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ரெகுலர் நெட்வொர்க்குங்கிறது புதுமையை வந்து அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான இடம் அங்கே இருக்காது. அதாவது உண்மையாகவே ஒரு விஷயம் புதுசாக பண்ணப்பட்டிருக்குன்னா அது பார்த்தோன்னா கொஞ்சம் ஜம்ப் அடிக்கும், என்னது அப்படின்னு இருக்கும். அதுதான் அப்படி பண்ண அந்த ஜம்ப் இருந்தால் மட்டும்தான் அது இதில் புதுசாக பண்ணியிருக்கான்னு அர்த்தம். யூஸ்வலாக வர படங்கள் வந்து ரொம்ப ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறத வேறு பேக்கேஜில் தான் கொடுப்போம். நாங்கள் கொடுக்குறதுமே சரி, நாங்கள் ரெகுலரான படம் தான் கொடுக்குறோம். அதில் கொஞ்சம் சில விஷயங்களை நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி கொடுக்குறோமே தவிர அது ரொம்ப புதுமையான முயற்சின்னு சொல்ல முடியாது. புதுமையான முயற்சினா கொஞ்சம் ஜம்ப் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஜம்ப் அடிக்கிற படங்கள் ஒருத்தன் முன்னாடி போய் பண்ணுறான்னா அவன் தான் பயனியர். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு காலத்துக்கு அப்புறம் அது ஃபார்ம் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் பண்ணுவாங்க. இதுதான் இயல்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு பயனியரிங் டைரக்டராக தான் எஸ்பி மோகன் இருக்கார். ஸோ இந்த படத்துக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய புது முயற்சிகள் வரட்டும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. மான் சாருக்கு பெரிய நன்றி, அந்த இயக்குனர் சார் எல்லாருக்கும் நன்றி, ப்ரொடியூசர்ஸ் 3 பேருக்கு நன்றி, சிவா சாருக்கு நன்றி. எனக்கு பேர்லாம் டக்கு ஞாபகம் வரல. ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க, நான் கொடுக்குற மாதிரி. நன்றி. எதில் இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஹீரோயின்ல இருந்துங்களா? ஓகே.
ஓகே. ஸோ ஆமாம், இந்த பாப்பா வந்து ஃபஸ்ட்டு என்னண்ணே நிக்கிலா வந்து ஆடிஷன் அப்போ தான் பார்த்தோம் இவங்க தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு. அமைதியாக அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நான் சொன்னேன் எப்படி இவங்களோட என்ன பேசவே மாட்டேன் இந்த பொண்ணு எப்படி நடிக்க போகுது அப்படின்னா, என்ன சார் என்ன கேரக்டர்னா இவங்க வந்து உங்கள் ஒய்ஃபு கேரக்டரு. சூப்பர் சார், ஓகே சார், சரி நான் போயிட்டு வரேங்கண்ணா. ஓகே அண்ணா அப்படின்னாங்க. அண்ணாவா, சரி ஓகே வெரி குட்டு. அவனை வீட்டில் போய் சொன்னாமா அந்த ஹீரோயின் பொண்ணு நான் அண்ணான்னு சொல்லுவேன். அண்ணன் தான் கூப்பிடணும், கரெக்டு தான், அந்த பிள்ளை கரெக்டாக தான் கூப்பிட்டுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிலாவுக்கு தனியாக சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்புவாங்க எங்கள் வீட்டில் இருந்து அண்ணானு கூப்பிட்றதுனால. அது என்ன டெக்னாலஜிலாம் தெரியல. நான் சொன்னேன் ஏமா நீங்கள் அண்ணானு கூப்பிட்ற அதுக்கப்புறமேட்டு ஒய்ஃபாக நடிக்கணும், அதுமாரி கூப்பிடாதம்மா, நீ மாகாப்பான்னு கூப்பிடு இல்லை ஆனந்துன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவேன். அது கடைசி வரைக்கும் அண்ணான்னு தான் அவங்க இப்போயுமே அப்படி தான் கூப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி அழகான ஒரு தங்கச்சி நம்மளுக்கு இருக்கிறது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து பெரிய நன்றிகள் சொல்லணும். இந்த ப்ராஜெக்டை வந்து எஸ்வி மோகன் சாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணது. இந்த கதையை வந்து அவர் என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த புக்கு கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே உட்காந்து உங்கள் ரூம்லேயே உட்காந்து ஒரு 3 தடவை படிக்கட்டுமா அப்படின்னு. ஐயோ நீங்கள் படிங்க அப்படின்னாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஆடிஷன் வைக்க போகிறேன் அப்படின்னோடனே, இது ஃபுல்லாக கிராஃபிக்ஸில் தான் இருக்க போகுது அப்படின்னோடனே, நீங்கள் வந்து இப்போ ஒரு சேருக்கிட்ட நின்றுருக்கிறீங்க அப்படின்னாரு. சரி சேருக்கிட்ட நின்றுருக்கேன், சரி பண்ணாங்க. அப்போ வந்து அங்கேருந்து ஒன்று வருது, இது நடக்குது அது நடக்குது அப்படின்னு. அப்போ நிஜமாலுமே எனக்கு ஒரு கொசு ஒன்று கடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த கொசு அப்படி தட்டி விட்டேன். அப்போ வந்து ஆடிஷன் முடிச்சோடனே சொன்னார், எனக்கு உங்கள் எதார்த்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி சார் அந்த கொசு ஒன்று தொட்டினீங்கல்ல சூப்பராக இருந்தது. ஓ சூப்பர் வெரி குட், இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக தான் எதையோ தட்டி விட்டுட்டே இருக்கணும் போல, சிஜி படம்ல அப்படின்னு சொல்லி. சார் ஆனால் சும்மா நிஜமாக தான் சொன்னேன், சும்மா விளையாட்டு சொன்னேன் சார், ரிஜெக்ட் பண்ணுறாதீங்க. ஸோ அப்போ வந்து அந்த கதையை வந்து எனக்கு புரிய வைக்கிறதுக்கே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். எனக்காவது பரவாயில்ல, அங்கே ஒருத்தவங்களுக்கு வந்து சிடிலாம் போட்டு காமிப்பார், இந்த கேரக்டர் வருதாமா நீ வாழணும், இந்த கேரக்டர் வாழணும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது. அந்த படம் நடித்து முடிச்சதுக்கப்புறமே அதே மாதிரி ஒரு கேரக்டராக இருக்குது. ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அது அவர் ஏற்கனவே ஒரு சார் ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துட்டு போனார். அது ஒரு மாதிரி செல்ஃப் டேமேஜிங் கேரக்டர் அது. அந்த கேரக்டராகவே அப்படியே இருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் யாராவது பட்டிங் டைரக்டர்ஸு இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது விஷயங்கள் சிஜி சம்மந்தமாக ஏதாவது யாராவது படிக்கணும் இல்லை அது சம்மந்தமான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை வந்து கான்டாக்ட் எஸ்பி மோகன் அவர்கள். அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளோ அனுபவங்கள் இந்த விஷயம் இந்த படத்துக்காக அவர் வந்து பட்டுக்கார். அவருக்கு பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ பொறுமையாக நான் வந்து யாரையுமே பார்த்தது கிடையாது. அதே மாதிரி எங்களோட 3 ப்ரொடியூசர்ஸுக்கு நான் வந்து பெரிய நன்றி சொல்லணும், அவங்களுடைய பொறுமைக்கும் இது பண்ணதுக்கு. ஏற்கனவே நிக்கிலா அவங்க சொன்ன மாதிரி எங்களோட படத்தில் ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஒரு பெரிய கும்பிடு போடணும். அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த படத்துக்காக. எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்களாம் நல்லா வரணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். என்னண்ணா ஓகே. அதுக்கப்புறம் இமான் சார் வந்து மீண்டும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். இந்த ஆல்பம் வந்து இமான் சாருடைய ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு விருந்தாக இருக்க போது. இதில் இருக்கக்கூடிய மெலடிஸ் இது. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்கக்கூடிய பாடகர்கள் திவாகர், சந்தோஷ் இருக்கா. அப்படி அவங்க 2 பேருக்கும் வந்து வாழ்த்துக்கள், நல்ல அழகாக பாடிடுறாங்க. நான் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். வேறு எதையாவது மிஸ் பண்ணிட்டேன் சென்ட்ராயன் அவர்களே, உங்களை பற்றி தான் பேசுகிறது தான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, சென்ட்ராயன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஓகே நம்ம ஒரு சீனில் இதை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா அவர் வந்து கூட ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போடுவோம் அப்படி. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஏதாவது வித்தியாசமாக பண்ணுவேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னன்னா எங்கள் 2 பேருக்குமே இன்றைக்கி வந்து முடிவு பண்ணிட்டு வந்துடும் யார் ஃபஸ்ட்டு திட்டு வாங்க போகிறது அப்படின்னு. ஒன்று அது சென்ட்ராயனாக இருக்கும், இல்லைன்னா அது நானாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் எதிர்பார்க்காத விஷயத்த நாங்கள் நடித்து ட்ரை பண்ணி நாங்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் ப்ரூவ் பண்ண பார்ப்போம். எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுதான் திட்டு, ரொம்பலாம் திட்ட மாட்டார். ஸோ யார் ஃபஸ்ட்டு திட்டு வாங்குறது அப்படின்னு காம்படிஷனில் எனக்கும் சென்ட்ராயனுக்கும் போட்டி நடந்துகிட்டே இருக்கும். அது பொம்பளை பிள்ளைன்றதுனால திட்டு வாங்குறதுன்னு வைங்களேன் பேசிக்கலி. ஸோ அந்த திட்டெல்லாம் நாங்கள் வாங்கிக்குவோம். ஸோ இதுதான் இது. ரொம்ப ஜாலியானு சொல்ல முடியாது, ஜாலி இருந்தது. ஜாலி எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு பிரேக்கு லைட்டிங் மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். எங்களுடைய அந்த 50-60 நாள் எடுத்த ஷூட்டிங்கில் நாங்கள் வந்து மதிய உணவு என்றால் என்ன அப்படின்றதே மறந்துட்டோம். ஸோ வித்தவுட் பிரேக்கு ஒரு தடவை வந்து கூவத்துக்கு நடுவில் ஒரு திட்டில் உட்காந்து சாப்பிட்டோம். அதாவது இதோட ஒரு அற்புதமான உணவு வந்து, அதாவது வாழ்க்கையில் நீங்கள் வந்து எவ்வளோ மோசமான இடத்துல என்னை உட்கார வச்சோ இல்லை சென்ட்ராயனை உட்கார வச்சோ சாப்பிட சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் சாப்பிடுவோம். ஈவன் பாத்ரூமில் கூட உட்காந்து சாப்பிடுவோம்.
ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இந்த படத்தில் இருந்துச்சு. இது வந்து பற்றி நிறைய பேசணும், நிறைய பெரியவங்களாம் இருக்கிறாங்க. நான் தான் ஏன்னா லொட வாய் நான் வந்து பேசிட்டே இருப்பேன். ஸோ அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்த எஸ்பி மோகன் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. ஏன்னா எனக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் கற்றுக்கிட்டதே பஞ்சு மிட்டாய்க்காக தான். ஆடியோ ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு ஆடிஷன் பண்ணும்போது ஆடிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் டப்பிங் பேசணும், அதனால் வந்து கண்டிப்பாக தமிழ் கற்றுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் போனால் கேட்பாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுவீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து பஞ்சு மிட்டாய் தான். அது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா அது எஸ்பி மோகன் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னா அவர் தூங்க மாட்டார், சாப்பிட மாட்டார், எங்களையும் தூங்க விட மாட்டாங்க, சாப்பிட விட மாட்டாங்க. ஆனால் நாங்களும் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். இந்த படம் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணும்போது புதுசாக இருந்தது. எனக்கும் வந்து நான் ஃபஸ்ட்டில் பண்ணுற படம் அப்படின்னு வரும்போது எனக்கும் எல்லா விஷயங்களும் புதுசாக தான் இருந்துச்சு. வந்து சிஜின்னு என்ன தெரியாதப்போ எனக்கு என்ன பார்த்தாலும் இதை சிஜியில் தான் நம்ம பண்ணிக்க போகிறோம், என்ன பண்ணாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. பாதி பண்ணிவிட்டு பாதி ஓகே இது மீறி நீங்கள் பண்ண வேணாம், நாங்கள் சிஜியில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து என்னதான் அவங்க சிஜியில் பண்ண போகிறாங்க, என்ன சிஜி அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தெரியலைன்னு உடனே எனக்கு வந்து சிஜி எங்கே பண்ணுறாங்களோ அங்கே கூட்டிகிட்டு போய் தான் இப்படி தான் நாங்கள் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் வந்து ஒரு டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு டீச்சராக கூட இருந்து எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் ரமேஷ் அண்ணன், கணேஷ் அண்ணன், வினோத் அண்ணன், எல்லாரும் அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எனக்கு தெரியும் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் சொல்லும்போதும் மோஸ்ட்லி எல்லா மாதத்துலேயும் வந்து என்கிட்ட வந்து ரமேஷ் அண்ணா பேசுவாங்க, நம்ம இதை மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணலாமா, நம்ம இதை ரிலீஸ் பண்ண போகிறோம், நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் அவ்வளோ கஷ்டப்பட்டு கூடி இவ்வளோ அந்த படத்துக்காக அவ்வளோ ஆர்வமாக இருக்குன்னு அது ரொம்ப பெரிய விஷயந்தான். அப்புறம் வந்து மாக்கப்பா, ஆனந்த் அண்ணன், சென்றாய் அண்ணன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஹீரோஸை வந்து அண்ணான்னு கூப்பிடக்கூடாதுன்னு அப்போ எனக்கு தெரியாது. நான் அவங்க எல்லாம் அண்ணான்னு தான் கூப்பிட்டாங்க. கடைசி வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஷூட்டிங்லேயே ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது அண்ணான்னு கூப்பிடக்கூடாது, இவங்கள சார் அப்படின்னு கூப்பிட்றேன். ஆனால் வந்து எனக்கு அண்ணான்னு கூப்பிட்டே பழக்கமாயிடுச்சு. அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நானும் புதுசாக இருந்தேன், எனக்கும் நிறைய தப்பு இருக்கும் நம்ம பண்ணுறதுலையும். அதில் வந்து கரெக்டாக எல்லாமே நம்மளுக்காக வந்து வெயிட் பண்ண வச்சு இங்கே பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறது எல்லாமே வந்து அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்புறம் நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா வந்து டான்ஸ் மாஸ்டர்ஸ், ராதிகா மாஸ்டர், பிரபுதனசேகரன் மாஸ்டர், அப்புறம் வந்து சிவசங்கரன் மாஸ்டர். ரொம்ப ரொம்ப ஏன்னா வந்து எனக்கு சாங்ஸ்ன்னு சொல்லானே எனக்கு பயம் வந்துடும். எனக்கு வந்து ரொமான்ஸ் வராது. எனக்கு ரொமான்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் வர வச்சது இவர் தான், சிவசங்கரன் மாஸ்டர் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அவரை பார்த்தாலே பயந்துரும். ஏன்னா அவர் வரும்போது ஐயோ ரொமான்ஸ் பண்ணணுமே அப்படின்னு. எனக்கு வந்து ராதிகா மாஸ்டர் ஃபஸ்ட்டில் நாங்கள் வந்து வைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சாங் தான் பண்ணாங்க. ராதிகா அந்த சாங் பண்ணும்போது வந்து ஆனந்தனை என்ன சொன்னேன்னா, அடுத்ததான் என்ன பாட்டு பண்ண போகிறோம் தெரியுமா, நம்ம வந்து சிவசங்கர மாஸ்டர் தான் பண்ண போகிறோம், யாரும் உங்களுக்கு தெரியுமா ரொமான்ஸாக பண்ண வைப்பார் அப்படின்னு. நான் வீட்டில் இருந்தே நெக்ஸ்ட் ஷெட்யூல் வரணும்னு சொன்னப்போ நான் சொன்னேன், நான் வரமாட்டாங்க, எனக்கு ரொமான்ஸ் சாங் வராது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் அவ்வளோ நல்லா பண்ண வச்சார். பிரபு மாஸ்டர் அவர் தான் வந்து ரிஹர்சல் எல்லாம் பண்ணி டான்ஸ் ஆட வச்சாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நிறைய சொல்லணும் பஞ்சு மிட்டாயை பற்றி. அதிகமாக நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றதை விட நான் யாருக்கு சொல்லணும்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட்டிங் பண்ணும்போது கூட அவங்க தான் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நிறைய பேர் வந்து நானே சொல்லுவேன், இந்த படத்தில் மொத்தமாக 50 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அவங்க எல்லாம் இப்போவும் வந்து அதே இதில் வந்து இருக்காங்க. கார்த்தி அண்ணன், மகேஷ் அண்ணன், அப்புறம் வந்து சரவண அண்ணன், நிறைய பேர், ஜீவா அண்ணன், எல்லாருமே வந்து அவ்வளோ வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப இதாக இருக்கும்போது வந்து எனர்ஜி கொடுக்கறதுக்கு அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு தான் நான் வந்து முதல்ல நன்றி சொல்லிக்கணும். எல்லாருக்கும் நன்றி. இப்போ நீங்கள் வந்து ஆடியோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, வந்து ட்ரெய்லரும் பார்த்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் இந்த படம். தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு இந்த படத்துக்காக, அதுக்காக ரிசல்ட் நீங்கள் தான் கொடுக்கணும். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் ஒரு ரொம்ப பெரிய ரோல் நான் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நான் சொல்லக்கூடாதுன்னு டைரக்டர் சார் சொல்லியிருக்காரு. படம் மிக சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த படத்துக்காண்டி எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கஷ்டப்பட்டதுக்கு வந்து இப்போ பலன் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ப்ரொடியூசர் சார், மெயினாக வந்து ப்ரொடியூசர் சாருக்கு, டைரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்துக்கு வேண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் தேங்க்ஸ். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய இயக்குனர் மோகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா வெறும் இந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து பார்த்துட்டு, ஒரு 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு இது கண்டிப்பாக இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு முடிவு எடுத்தேன் நான். ஸோ அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது ஒரு 2 hours ஃபிலிமை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போதும் ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவ்வளோ டைட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த திரைப்படத்தில் வந்து அறிமுகமாக இருக்க பாடகர்கள் அப்படின்னு சொல்லணும். திவாகர் அண்ட் சரத் சந்தோஷ். அப்படி எழுந்துருந்தீங்கன்னா ஆக்சுவலாக திவாகருக்கு இது ஃபர்ஸ்ட் சாங். பட் இந்த படத்தில் வந்து அந்த ஒரு சிங்கிள் ட்ராக் வந்து மை ஒய்ஃப் ரொம்ப பியூட்டிஃபுல் வந்து ஏறக்குறைய நேற்று தான் யூடியூப்பில் அப்படியே வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். 1.5 வருஷம் ஆகுது அந்த பாட்டு வந்து. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் திவாகரை விட அதிகம் சந்தோஷப்படக்கூடியவர் வந்து சரத் சந்தோஷ். ஏன்னா அவர் தான் அப்பப்போ எனக்கு கால் பண்ணி கேட்டே இருப்பார், சார் எப்போ அந்த ஆல்பம் வருது, எப்போ வருது. ஏன்னா அந்த ஒரு முதல் ப்ராடக்ட் வரும்போது அதுக்குண்டான ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, அது வந்து அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது. பிரதர் வந்துடுச்சு இன்னைக்கு. ஆல் தி பெஸ்ட். யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. யுகபாரதி சாரோடைய காம்பினேஷனில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி போன்று தான் அவர் சொன்னார் அந்த டீம் பற்றி. ஏன்னா நான் வந்து மார்னிங் ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டேன்னா ஒரு நாளில் ஒரு 3 to 4 times என்னுடைய ஒய்ஃப் கிட்ட பேசுகிறேன்னா ஏறக்குறைய ஒரு 30 வாட்டி நான் ஃபோன் பண்ணி யுகபாதிகிட்ட தான் பேசுகிறேன். வீட்லேயும் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க, என்ன எனக்கு ஃபோனே வரது இல்லையே அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு பயங்கரமாக எங்களுடைய பாண்டு. ஸோ சினிமா மட்டும் இல்லாமல் நிறைய பொது விஷயங்கள்லாம் வந்து பேசிக்குவோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஓவர் த ஃபோன் நாங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்குவோம். ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல பிரதர் எனக்கு அப்படி தான் வந்து சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் சிஜி போர்ஷன் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அண்ட் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய 3 to 4 layers ஆஃப் ஸ்கோரிங் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு லெவல் வந்து ஸ்கோரிங்காக வந்துச்சு டேபிளுக்கு. அது படம் பார்க்கும்போது நிறைய இது சிஜியில் வந்துடும் சார், சிஜியில் அப்புறம் வந்து வரும், அப்புறம் எப்போ ஃபுட்டேஜ் லாக் பண்ணி கொடுப்பீங்க, ஃபுட்டேஜ் லாக் பண்ணி கொடுத்தா நான் அந்த ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்டுருக்கும் போது, இல்லை சார் சிஜியில் வந்துடும், சிஜியில் கரெக்ட் பண்ணி வந்துடும், இன்னொரு 1 மாதத்தில் வந்துடும், இன்னொரு ஃபியூ டேஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். நான் கூட கேட்டிருப்பேன், என்ன எதை கேட்டாலும் வந்து எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, அது எப்போ தான் வருது சிஜி முடிஞ்சு அப்படின்னு கேட்டுருப்பேன். அண்ட் அழகாக அவர் நினச்சபடி, ஏன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டு இந்த ஒரு பட்ஜெட்குள்ளே அது மோகன் சாரோடைய க்ரியேட்டிவிட்டிக்கு அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக சிஜி முடிஞ்சு வந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன் இந்த திரைப்படம். ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட்குள்ளே நானும் ஒரு பகுதியாக இருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடையில் வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து கெஸ்ட்டாக இருக்கிற அனைத்து நல்வுள்ளவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மாகாப்பா ஆனந்த் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் கூட சென்ட்ராயன் அண்ட் நிக்கிலா எல்லாருமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸை வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு எந்த விதத்துலேயும் அந்த ஒரு கோடை வந்து மீறாமல் அந்த கோட்டுக்குள்ளேயே டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் வந்து காத்துக்கிட்டு அண்ட் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. எந்த காம்ப்ரமைசஸும் இல்லாமல் ஒரு சிஜி இருக்குது அப்படின்னா ஒரு படத்தில் எவ்வளோ செலவாகும்னு தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து தாங்கி நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்பி மோகன் சார் டைரக்டர், ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங்லேருந்து வந்து நீ ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது அவரோட ஜேர்னி எவ்வளோ பெரிய ஜேர்னியாக இருந்திருக்குன்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் படமே இப்படி ஒரு வித்தியாசமான ஜானர், மாயாதார்த்த ஒரு திரைப்படம் அப்படின்ற ஒரு ஜானரில் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த எஃபர்ட்டுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள் சார். அப்புறம் நடிகர்கள் மாகாப்பா அண்ட் நிக்கிலா, அப்புறம் சென்ட்ரான் மற்றும் சொல்லக்கூடாது, சாரி, எல்லாருக்கும் நான் அவ்வளோதான் இங்கே பார்த்துருக்கோம் சார், யாருன்னு தெரியல. ஸோ அதனால் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். முக்கியமாக இமான் சாரோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ரேடியோ போட்டாலும் ஏதாவது ஒரு சேனலில் சாரோட பாட்டு தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த 2 பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்குது. அது படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும்னு நம்புகிறேன். மொத்த டீம் அண்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. எஸ்பி மோகன் அவர் சார் வந்து சாருங்களாம் அண்ணன் சொல்லுவேன். 2010 வந்து நாளை இயக்குனர் வந்து எனக்கு சீனியர். அவங்க நலன் சாரெல்லாம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு சீசன் ஓடும்போது நான் திருப்பூர்லேருந்து அந்த நிகழ்ச்சியில் டிவியில் பார்த்துட்ருக்கேன். அப்படி தொடர்ச்சியாக பார்க்கல அவருடைய இந்த தபேலா வாசித்த கழுதை கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும். ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ரொம்ப ஷார்ட் 8 நிமிஷத்துக்குள்ளே அவர் அந்த கதை சொன்ன விதம்,
திரும்ப அதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்துட்டே இருப்போம். இப்படி ஒரு கதை சொல்லியிருக்காங்க, இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, எழுத்துலேயும் அதை படமாக்குனதுலேயும் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நான் திரும்ப இந்த மாதிரி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அங்கே யாருமே தொடர்பு தெரியாது. நான் ஊர்லேருந்து முதல்ல ஒரு கான்டாக்ட் நண்பர் வழியாக நம்பர் பிடிச்சி பேசுனது எஸ்பி மோகன் அவர்கிட்ட தான். நான் இந்த மாதிரி கலந்துக்கலான்னு இருக்கேன், எனக்கு எந்த டெக்னிக்கல் எதுவுமே தெரியாது, கொஞ்சம் கதைகள்லாம் படிப்பேன், எப்படி எடுக்கணும்னு தெரியலும் போது நீ எதில் வேணால் எடு, மொபைல் ஃபோனில் கூட எடு, நீ என்ன எடுக்கிறியோ அதுதான் முக்கியம், எந்த வடிவத்தில் வேணால் எடு அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய உற்சாகமாக இருந்தது. அப்போ நான் கேமரா இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்களை பற்றி இதெல்லாம் விட்டுட்டு நான் சிம்பிளாக திருப்பூர்லேருந்தே நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அந்த நாளைக்கு நான் கலந்துக்கிட்டேன். அப்போ இருந்து நான் இப்போ வரைக்கும் அவர் பார்த்துட்ருக்கேன். அவருடைய பழகும் தன்மையில் ஒரு துளி கூட மாற்றம் இல்லை. ரொம்ப பொறுமையான அன்பான மனிதர். இந்த படத்தை இவ்வளவு கொஞ்சம் காலதாமதம் ஆகினாலும் இவ்வளவு காலம் அவருடைய அந்த பொறுமையும் அந்த படத்தை வந்து கொண்டு வந்து திரையில் சேர்த்துட்டு தான் அடுத்த படம் பண்ணுவேங்கிற அவருடைய அந்த விடாப்படியான இது அந்த படத்துக்கான வெற்றி கண்டிப்பாக அவர் தேடித்தரும். அது நிறையா இந்த படத்தில் சிஜி நிறையா அவருக்கு வந்து தாமதம் ஆக்கிறதுக்கான நிறைய காரணிகள் இந்த படத்தில் இருக்குது. அது எல்லாமே வந்து வெற்றிக்கானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். படம் பார்த்தேன், படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய கதை சொல் முறை வந்து கேமராவை வந்து அவர் ஸ்டெடியாக வைக்கவே மாட்டார். அவருடைய எல்லா குறும்படங்கள்லையும் இருக்கும், கையிலேயே வச்சுக்கிட்டு இந்த கேமராவை வந்து ஒரு எப்படி லாபகமாக ஒருத்தங்க எழுத்தை வந்து மடக்கி எழுதி அந்த எழுத்தில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல, அது மேலே அந்த கேமராவை யூஸ் பண்ணுறாரு. அதுவே ரொம்ப சிறப்பு அவருடைய படங்களில். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருக்கும், கேமரா எங்கேயுமே நின்றுருக்காது, அதை கையில் எங்கெல்லாம் கொண்டு போக முடியும் எல்லா இடத்துலையும் கொண்டு போயிருக்காரு. அது மாதிரியே இந்த படம் வந்து எல்லாத்தையும் பரவசப்படுத்தும். நன்றி. படத்தை பாருங்கள். எப்படி பஞ்சு மிட்டாய் வந்து மற்ற இனிப்பு மாதிரி இல்லை, சாப்பிட்டா மறைக்க முடியாது, அது மாதிரி இந்த படமும் மனசில் மோகன் சார்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன், எப்போ சார் படம் ரிலீஸு, எப்போ சார் படம் ரிலீஸுன்னு. சீக்கிரம் பண்ணிவிடுவோம் மாஸ்டர்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இந்த படம் இது என்ட்ரன்ஸில் வரும்போது பேசியிருந்ததை விட மீடியாக்களில் இப்போ பேசியிருந்த விஷயங்களை சொல்லலான்னு அவ்வளோ விஷயம் இருக்குது உள்ளுக்குள்ளே. நான் ஏதோ வேறு விதமாக இருக்கும்னு நினச்சேன். ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை சக்ஸஸ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. டிவி மீடியாக்கள், பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து முதல் படம் எடுத்த ப்ரொடியூசர்களுக்கும் அதே மாதிரி டைரக்டர்களுக்கும் எல்லாருக்கும் டெக்னீஷியனான எனக்கும் சேர்த்து தான். ஸோ மாக்காப்பா எல்லாருக்குமே உழைச்சிருக்கோம். நான் சாங் பண்ணும்போது திருவண்ணாமலையில் பயங்கர வெயில், ஒரு பெரிய ஒரு மலையில் ஏற்றிட்டாங்க. அந்த மலையில் ஏறவே முடியாது. அந்த மலையில் ஏறி ஒரு பொட்ட வெயிலில் ஷூட் பண்ணோம். அதுக்கு வந்து உண்மையிலே நடிகர்களுக்கு நடிகைக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். கேமராமேன் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கார். இமான் சார் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய மியூசிக்கில் நான் பல பாடல்கள் செஞ்ச அனுபவம் அதிர்ஷ்டம் எனக்கு இருக்குது. அத்தனை உள்ளங்களும் இணைஞ்சு இந்த படத்தை பெரிய சக்ஸஸ் படமாக இறைவனுடைய அருளால் வர வேண்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி கலந்த வணக்கம். தேங்க்யூ. எனக்கு மேடையில் பேசிய அத்தனை அனுபவம் இல்லை, இருந்தாலும் முதலில் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த எனது மைத்துனர், இந்த படத்தின் முக்கிய முழு கதாநாயகனாக 3 வருடங்கள் இதற்காக பாடுபட்டவர் எனது மைத்துனர் திரு ரமேஷ் அவர்களை இந்த மேடையில் நான் நினைவு கூற வேண்டும். இதற்கான முழு முயற்சியும் அவர் எடுத்தார் என்பதற்கு இந்த படத்திற்காக உழைத்தவர்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த படம் உங்களது யதார்த்தமான படமாக உங்களுக்கு சித்தரித்த டைரக்டர் அவர்களையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி உங்கள் மனசில் திருப்பி வந்திருக்கும். இசை வந்து நீங்கள் பார்த்தீங்க, இந்த இசை வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. யுகபாரி சார் அருமையான வரிகளை கொடுத்துருக்காரு. கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்க. இங்கே எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் எங்களுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணி இது பண்ணி கொடுத்தாங்க. ஹீரோயின்ஸ் எல்லாம் அனைவரது ஒத்துழைப்பு. இந்த சிஜின்னு சொல்கிற பண்ணிய யதார்த்தத்தை அதிகமாக பண்ணி கொடுத்து நிறைய பண்ண எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் சார்பாக வருகை தந்திருக்க இதை அனைத்து தொலைக்காட்சி மற்றும் நேயர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அனைத்து நிருபர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று படக்குழு சார்பில் விடைபெறுகிறேன். மேடையில் இருக்கிற
எல்லா பெரிய மனிதர்களுக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கு உதவிய அனைவருக்கும் மீடியாக்களுக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரமேஷ், எஸ் கணேஷ் சார், எம்எஸ் வினோத்குமார் இவங்களுக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா இது இமான் சாருடைய ராஜ்யம். ஏன்னு கேட்டால் நான் ரேண்டமாகவே சொல்கிறேன். என்கிட்ட எனக்கு டக்கு டக்குன்னு வர்றதை அப்படியே பேசிக்கிறேன். இமான் சாருடைய ராஜ்யம் ஏன்னு கேட்டால் இந்த படத்தை ஒரு சார் வந்து இப்போ யுகபாரதி சார் வந்து இப்படி பையன் கதை வச்சுருக்கான், நீங்கள் கேளுங்கன்னு சொன்னோன்னே, இல்லை நான் அதுக்குள்ளே ஷார்ட் ஃபிலிம் பார்த்துறேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து என்ன கேட்கும்போது, இல்லை நான் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டேன், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அந்த நிமிடம் வந்து எனக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய இசையமைப்பாளர் வந்து எனக்கு ஒத்துக்கிட்டது வந்து ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் சாருக்கு. ஏன்னா அதுக்கு மேலே வந்து மிக சிறப்பாக பாடல்கள் அவர் கொடுத்தது தான் வந்து இந்த படத்தோடைய மிகப்பெரிய பலமாக நான் நம்புகிறேன். அது இல்லாமல் மிக சிறப்பாக அந்த ஒய்ஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்ங்கிற சாங் வந்து அமைஞ்சு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து குட்டி பையன் சரசந்தோஷ் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் இவர் வந்து ஒரு ஃபஸ்ட் நைட் சாங் பாடியிருக்காரு, அது சின்மை எடுத்து கூட. அதுதான் அது முக்கியமாக இமான் சாரோடைய சார் சொல்லியிருக்காரு, சாரோடைய இதில் வந்து வரிசையில் வந்து ஃபஸ்ட் நைட் சாங் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னார். நான் கதை சொல்லும்போது இந்த ஃபஸ்ட் நைட் இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் நைட் இல்லை, ஆமாம் ஒய் நாட் இங்கே ஒரு சாங் வச்சுக்கலாமே, கரெக்டு தான் சார். இல்லை எனக்கும் தோணலை, எனக்கு ஃபஸ்ட் நைட் சாங் அப்படிங்கிறது போது எனக்கு ஒரு கிளிகிழிப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கரெக்டு தான் சார். பட் எப்படி தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்து வளர்ந்ததுனால வந்து சரி எதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்புறம் யுகபாரதி சாரும் இமான் சாரும் வந்து அதை இல்லை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்போ நானும் இப்போ இவர் திவாகர் சொன்ன மாதிரி சிங்கிள் தான், அதனால் எனக்கும் நான் வந்து டவுட்டில் தான் இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு டவுட் இருந்துச்சு. ஸோ அதுக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை, நான் சும்மா சொல்கிறேன். ஓகே எனிஹோ இல்லை எனக்கு தோணுச்சு, எனக்கு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நம்ம இவர் மஜித் டைரக்டர் வந்து அந்த ப்ராக்டிக்கலான இடத்துக்கு போய்ட்டு ஒரு விஷயத்தை ஒரு கேரக்டரை லைவாக பார்க்குறது, இல்லை எங்கள் இயக்குனர் அமீர் சாரும் வந்து இப்போ நேரடியாக இப்போ பத்திவீரன் பண்ணும்போது நேரடியாகவே அந்த களத்தில் இறங்கி களத்தில் ஓகே ஒரு ஆர்டிஸ்ட் இருப்போம் இவர் நோட் பண்ணி, இல்லாட்டி அங்கே ஒரு பையனை பார்த்தே அந்த ப்ளூ கலர் செட், அந்த செக்கடு செட்டை, அவர் தாடி குறுந்தாடி, அவர் நோட் பண்ணி அப்படின்னு கூப்பிடுவார். நாங்கள் அதனால் எல்லாத்தையுமே ஸ்னாப் எடுத்து வச்சுக்கிட்டு பார்ப்போம். அது மாதிரி லைவாக அந்த மாதிரி லைவாக எடுக்கிறதுக்காக வந்து எந்த ஒரு இது இல்லாமல் சரி யார் இது வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சிவசங்கரன் சார் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாமே நண்பர்கள் தான் உதவி இயக்குனரில் ஒர்க் பண்ணாங்க. அந்த சாங் வந்து சொல்லும்போதே இல்லை சிவசங்கரன் சார் மாஸ்டர் பண்ணுறதுல அப்போ பிரச்சனையே கிடையாது. நாங்கள் இல்லை அப்போ தான் பிரச்சனை ஏன்னு கேட்டால் இல்லை எனக்கு எப்படி தோணுச்சு ஏன்னு சார் இது சென்சார்னு ஒன்று போக வேண்டியிருக்கு. சென்சார் நான் இப்போ சார்கிட்ட சொன்னேன், நான் முதல் படத்தை நான் 500 படம் பண்ணிட்டேன், ஆனால் 9 படத்தில் தான் நான் வந்து பியூர் வெஜிடேரியனாக பண்ணேன் அப்படின்னு சொன்னார். என்கிட்ட எங்கள் இயக்குனர் வந்து அமீர் சார் வந்து எந்த சூழ்நிலையும் அந்த மாதிரி வச்சுக்கிறது இல்லை. அப்படின்னா நான் தப்புன்னெலாம் சொல்லலை. சரி இது ஒரு மீடியா, அந்த மீடியா வந்து நான் என்ஜாய் தான் பண்ணுறேன், எந்த மாற்றம் கிடையாது. நான் ஐ லைக் எல்லாருடைய படத்தையும் எல்லாருடைய இயக்குனர் படத்தையும் நான் என்ஜாய் பண்ணுறதில்ல, எந்த மாற்றம் கிடையாது, பர்டிகுலர்னு கிடையாது. நான் ஜாங்கம்மாவோ இல்லை வந்து இப்போ ரிட்லி ஸ்காட்டோ ஒய்நாட் பாரதி ராஜா சார் இல்லை லெஜண்ட் யாரும் அது இப்போ ரித்விக் கட் எல்லா படங்களும் நான் என்ஜாய் பண்ணுறேன். உலகத்தில் இருக்க அனைத்து துளியில் இருக்க ஒரு சின்ன வீடியோனாலும் நான் என்ஜாய் பண்ணுறேன். முக்கியமாக அது அப்படியே நான் அதை சார் கட் பண்ணி நான் ஜம்ப் பண்ணுறேன். இப்போ அது மாதிரி சார் வந்து அந்த படத்தை வந்து ஓகே இது சார் இப்படி கொஞ்சம் போய்க்கலாம், இல்லை கொஞ்சம் குளிச்சிக்கலாம், இந்த தொட்டியில் குளிக்கலாம் சார், தொட்டிலெலாம் குளிக்கக்கூடாது அது பழைய ஸ்டைலு, அப்போ என்ன பண்ணலாம் அப்படியே மொட்டைப்பாறையிலே ஆட வைங்க, அவ்வளோதான். மொட்டைப்பாறையில் ஆட வைக்கிறதுல என்ன பண்ணலாம் சார், அதில் ரொமான்ஸ் அது அதில் மிக சிறப்பாக வந்து அந்த சாங் நம்ம இங்கே ப்ளே பண்ணல. ஆனால் மிக சிறப்பாக எனக்கு பிடிச்சது, ஏன்னா எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து அது எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாள். அப்போ தான் நினச்சேன் நான் வந்து அவ்வளோ சிறப்பாக அந்த சாங் வந்து ஃபஸ்ட் நைட் சாங் மனசில் இருக்க ஆசைன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் ரொம்ப பியூட்டிஃபுல் மாதிரி மிக சிறப்பாக அந்த சாங் வந்து வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார், அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் வந்து யாருக்காக அதை நீங்கள் பார்த்தீங்க, அது யாருக்காக வந்து பிரபுத மாஸ்டர் ஒய்ஃப் இஸ் பியூட்டிஃபுல் வந்து ராதிகா மாஸ்டர் பண்ணாங்க. மிக சிறப்பாக அந்த இது பார்த்தீங்க மாண்டேஜ், ஏன்னா அந்த மாண்டேஜை தான் பண்ணலான்னு பண்ணியிருந்தது. அப்புறம் மனசில் இருக்க ஆசை, அப்புறம் யாருக்காக சாங் வந்து பிரபுத சங்கர் மாஸ்டர்
இது வந்து ஒரு பிளான் பண்ணும்போது இது வந்து ஒரு மேஸ், ஏன்னா இந்த படத்துடைய கான்செப்டில் ஒரு மண்டக்குழப்பத்தில் இருக்க ஒரு பிரச்சனை தான். அதனால தான் அந்த ஒரு மேஸ்க்குள்ளே ரன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூ கான்செப்டில் அது பண்ணது. அது இமான் சார் அந்த 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 கான்செப்ட் பேசினோடனே அந்த சொன்ன உடனே அந்த கான்செப்ட்டுக்கான எங்களுக்கு இது கோரியோகிராஃபி அமைக்க முடியல. ஒரு ஃபைன் டைமில் தான் வந்து அந்த கோரியோகிராஃபி வந்து ஒரு எடுத்துக்கிட்ட முன்னாடி ஒரு ஷூட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் ஃப்ரீஸ் ஆனிச்சு. உடனே கிடுன்னு வேலை பண்ணி அதை பண்ணி ஒருத்து. அப்புறம் அந்த படத்துக்கு சிஜி ஏன் மஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மேஜிக்கல் ரியலிசம்னா மாயா யதார்த்தவாத திரைக்கதை அப்படின்னு நம்ம அதான் ரத்தினியம் பறிக்கையிலேருந்து வந்த ஒரு பேட்டர்ன் தான். கார்சியா மார்க்வெஸ் இல்லை இது மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் அவங்க. எனக்கு அதில் நிறைய இன்ஸ்பிரேஷன் உண்டு அவங்களுக்கு. என் தமிழ் லிட்ரஸ் தமிழில் வந்து ஜேபி சாணக்கியோட கனவு புத்தகத்தோடைய அடிப்படையாக கனவு புத்தகத்தோடைய மஞ்சள் நீளம் எல்லையும் எழில்வரதன் சாருடைய ரதிப்பெண்கள் திரியும் அங்காடி தெரு, அதில் இருக்க சொப்பனத்தில் தபல வாஸ்த கழுதை, இந்த 2 ஷார்ட் ஃபிலிம் பிளன் பண்ணது தான் இந்த ஃபீச்சர் படம். எனக்கு என்ன இதில் சின்ன வருத்தம்னா, நான் எழுத்தாளர்கள் வந்து நான் ஒருங்கிணைச்சு இந்த 4 பேர் எழுத்தாளர்கள் வந்து திரைக்கதை பண்ணியிருக்காங்க. ஜேபி சாணக்கிய சார், கோபாலகிருஷ்ணன், அந்த தேனி செந்தில்குமார் சார், எழில்வரதன். நான் எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தேன் அவங்கள, ஆனால் எழுத்தாளர் வரல. ஏன்னா எழுத்தாளர்கள் 100 பேர் அதில் உட்காரணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னு கேட்டால் எழுத்தாளர்களுடைய படங்கள்லாம் வந்து உலகளவில் மிகப்பெரிய இதாக இருக்குது. ஏன்னா ஒருத்தனுடைய கான்செப்ட் வந்து படங்களாக விரியும் போது அதை வந்து நீர்த்து போகுது. அப்போ எழுத்தாளர்கள் 4 பேர் ஒர்க் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா நல்லா ஒரு நிறைஞ்ச படிமமாக வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எழுத்தாளர்கள் வந்து அவங்க நான் அவ்வளோ தூரம் சொல்லி அவங்க வரல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டாங்க. இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 16 டைம் ரீரைட் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அவ்வளோ சொல்ல அவங்க அனைத்து மெயில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வரலைன்னு வருத்தமாக இருக்கு. ஆனால் அதை தாண்டி எனக்கு உமாசக்தி மேடமோ இல்லை கையிலோ இல்லை மிருத்திகாவோ இவங்க எழுத்தாளருக்கு வந்திருக்காங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த மெயின் எழுத்தாளர்கள் வரல அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி அப்புறம் பொதுப்படியாக எனக்கு வந்து சார் சிவா சார் சொன்னது, அப்புறம் தம்பிகள் வந்து ராஜமுருகன், ரவிக்குமார், இவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் பொதுவாக அப்புறம் நடிகைகள் இது மாகாப்பா அண்ட் நிகிலாமல் அண்ட் சென்ட்ராயன் இவங்க சொன்னது தான் நடந்துச்சு. ஆனால் அது எல்லாமே என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். பொதுப்படியாக ஷூட்டிங்கில் வந்து ஏன்னா இது நம்ம வீட்டு இதுதான் அப்படின்னா இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு இந்த படத்தை விசுவலாக ஏன்னா ரிட்டனில் கொண்டு விட்டேன். ஏன்னா பவுண்டோட ஸ்கிரிப்டோடு தான் நம்ம ஸ்பாட்டுக்கு போனோம். அதில் வந்து எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா ரிட்டன் அங்கே ஒரு வாரத்தில் என்ன கூட எனக்கு கை வர ஆரம்பிச்சேன். ஏன்னா எடுக்க தெரியாது எனக்கு. இந்த ரிட்டன் பவுண்டட் இருக்கிறது தான் அங்கே எடுத்தோம். அந்த பவுண்டட் இருக்கிறது தான் எனக்கு வரணும் நான் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு சிஜி டீம் டோட்டலாக ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 7 டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மிக சிறப்பாக இந்த வந்திருக்குன்னா அதுக்கு சிஜி டீம் தான் காரணம். அதுக்கான லிஸ்ட்டு அவங்க இருக்குது. இப்போ அதுக்கு வந்து இவங்க வந்து அந்த ஸ்கிரிப்டை இப்போ மாக்காப்பெல்லாம் 3 தடவை அந்த ஸ்கிரிப்டை படித்தார். நீலாமல் டோட்டல் ஸ்கிரிப்டும் கேட்டுக்கிட்டாங்க. அந்த தமிழ் படிக்க தெரியாதனால அவங்க கேட்டுக்கிட்டு அவங்க எல்லாமே இந்த ஸ்கிரிப்டை லக்கிலி காட் கிரேஸ்லேயே அவங்க அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மிக சிறப்பாக அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு வந்து அதை உள்வாங்கி அதை பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சென்ட்ராயன் ஆல்ரெடி இதோடைய கோர் பாயிண்டில் கலருங்கிற ஷார்ட் ஃபிலிமில் வந்து அவங்க நடிச்சிருக்கனால அவர் ஈஸியாக பண்ணிக்கிட்டாங்க. இந்த தவிரத்தில் பண்ணியிருக்க எல்லா ஆர்டிஸ்டும் தவசி அண்ணன் அப்புறம் ஒர்க் பண்ணாங்க. எல்லாமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணாங்க. அப்படி ஸ்டக் ஆகிடுச்சு. ஓகே சார். சுதர்சன் மேடைக்கு வரணும். சுதர்சன் எல்லாமே டீமில் இருக்க எல்லா டெக்னீஷியனும் வந்து மிக சிறப்பாக இதில் கொண்டுட்டு. ஏன்னா இந்த ஒரு விஷயம் இப்படி வச்சுக்கிட்டு வந்துடாது. இது எல்லாமே ஒரு இந்த டீமை வந்து எல்லாமே இதை ஹெல்ப் பண்ணனால தான் இப்படி பண்ண முடிஞ்சிச்சு. இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னா இதில் இருக்க 100 பேர் உழைச்ச மிக சிறப்பான விஷயங்கள் இவ்வளோ தூரம் சிறப்பாக வந்துச்சு. எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் யாராச்சும் மிஸ் பண்ணி இருந்தால் மன்னிச்சுங்க. எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு இமான் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யோபாரதி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே எல்லா சூழ்நிலைக்கும் கன்வென்ட்டாக இருந்து எனக்கு வந்து ஒத்துழைச்சி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க வேலையை செய்கிறத விட்டுட்டு இவர் ஏன்டா வந்து நடிக்க வர்றாரு. இப்போ கூட இவ்வளோ முடியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு இசையமைப்பாளர். இவ்வளோ பயந்து ஓடிடுவார். எங்கள் அப்பா குரலை கேட்டு இந்த ஆளுக்கு எப்படிங்க போடுறது பாட்டுன்னு ஒன்னாருமே நீ என்ன ஆரம்பித்தார். இவர் எந்த இதில் போகிறது, ஸ்கேலில் போகிறது, எந்த ஸ்கேலில் வரல. இவர் வந்து அப்பா இல்லைப்பா நீங்கள் வந்து கொஞ்சம் நீ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற பட சொல்லிட்டு போயிட்டார். அவங்க இவ்வளோ தூரம் பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல.
அவங்க என்ன அறிவாளிகள், அவங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. நம்மளை மாதிரி முட்டா பயலுகள் இல்லை, அவங்க கொஞ்சம் அறிவோட நல்லா, ஏன்னா சர்வீசஸ் அதிலெல்லாம் இருக்கிறவங்க. உதயநிதி ஸ்டாலின் கூட பேட்டிலாம் கொடுத்தா கொஞ்சம் பயந்தாங்க. நான் சரி, நீ எங்கேயா ஏன் பயப்படுற? ஏன்னா இந்த பக்கம் பிரகாஷ் ராஜ், இந்த பக்கம் ராதாரவி, அவன் என்ன பெரிய இவனில்லை, அவன் ஒரு நடிகை அவ்வளோதான், சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறான், அதோட நினச்சிக்க மனசில் அப்படி நெஞ்சு பிடிச்சி தள்ளுறான், நிற்கிறான். அப்படி பார்த்தேன் நான் பார்த்து வளர்ந்த நாடா இப்படி பண்ணுறேன். கலைஞரின் குடும்பம் என்பது வேறு, கலை குடும்பம் இது. அதனால் சொல்கிறேன், நான் அந்த அரசியல் பேச வரல. நான் ஒன்று என்ன ஏதோ ஒம்பு மாட்டி விட்டுறாதீங்க, ஏதோ அரசியல் பேசுகிறோம் ரொம்பலகிறான்னு.